أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. அதன் பின்னும் நீங்கள் உங்கள் வாக்குறுதியை புறக்கணித்து மாறிவிட்டீர்கள். உங்கள் மீது அல்லாஹ்வின் கருணையும் அவன் அருளும் இல்லாவிட்டால் நீங்கள் முற்றிலும் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள். இதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருப்பான், நீங்கள் வாக்குறுதியை மீறினீங்கன்னா இந்த மலையை முழுவதுமாக உங்கள் மீது போட்டு நான் மூடிவிடுவேன், அநியாய கொலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். எச்சரிக்கை செய்து மறுபடியும் வாக்குறுதியை வாங்கி மன்னிச்சு விடுறான். எனவே இதை சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லித்தரான். தௌராத் வேதத்தில் உள்ளவற்றை ஓதுங்கள் அப்படின்னு மூசா நபி அவர்களுடைய சமூகத்திற்கு மூசா நபியின் மூலமாக கொடுத்த வேதத்தின்படி செயல்படுங்கள்னு அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு சொல்லித்தரான். ஆனால் அதற்கு பின்னரும் அந்த வேதத்தை நீங்கள் புறக்கணித்து அதை படித்து அதில் இருக்கப்படி நீங்கள் செயல்படாமல் வாக்குறுதியை மறுபடியும் மீறுகிற போது நீங்கள் நஷ்டவாளிகளாவீங்கன்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். மகத்தான உறுதி வாய்ந்த இந்த உறுதிமொழிக்கு பிறகும் கூட நீங்கள் அந்த உறுதிமொழியை புறக்கணிச்சிங்க, அதை முறித்து விட்டதிலிருந்து பின்வாங்கினீர்கள். அல்லாஹ்வின் அருளும் அவனது கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் இழப்புக்குரியவர்களில் நீங்களும் நிச்சயமாக சேர்ந்திருப்பீர்கள் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லித்தரான். வாக்குறுதியை மீறுவது அப்படிங்கிறது மாதிரி மோசமான விஷயம் எதுவும் இல்லை. அதனால தான் ஒருத்தன் முனாஃபிக், இறை நம்பிக்கை அற்றவன் அப்படிங்கிற ஒரு மிக கொடுமையான இடத்துக்கு, நரகத்தோட அடி அடுக்குக்கு தண்டனைக்கு போகிறதுக்குரிய தனம் அந்த முனாஃபிக் தனம். அதுக்கு மிக முக்கியமான ஒன்று வாக்குறுதியை மீறுவது. நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை மீறி செயல்படுவது. இன்றைக்கி பெரும்பாலான மனிதர்கள் வாக்குறுதியை மீறுவதுங்கிறது காலையில் டிஃபன் சாப்பிட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டு அது பிறகு இரவு சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிக்கிற மாதிரி இயல்பான ஒன்றாக இந்த வாக்குறுதி மீறுவது அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இறைவன் பாதுகாக்கணும் இவற்றில் இருந்தெல்லாம். நம் நாவிலிருந்து ஒரு சொல் வருகிறது என்றால் அந்த வாக்குறுதியை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும். இல்லைன்னா அது தொடர்ந்து நடந்தால் எவ்வளோ பெரிய நஷ்டங்கிறதுக்கு இந்த வசனம் அவ்வளோ பெரிய உதாரணமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாக்குறுதியை மீறுவது அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சு. இன்றைக்கு உலக நாடுகளில் நடக்கும் போர்களுக்கு காரணம் இந்த வாக்குறுதியை மீறினது தான். தங்குறதுக்கு இடம் கொடுத்தா அந்த வீடே எனக்கு தான் சொந்தம்னு வீட்டு உரிமையாளர்களை அடித்து துரத்தி கொண்டு இருக்கிறது இந்த உலக போர்களினுடைய அஸ்திவாரத்தில். யா அல்லாஹ், வாக்குறுதி மீறுவதில் இருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக.